ஓடிஐ வேர்ல்ட் கப்ல ஃபார்மேட் சேஞ்சஸ் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கறத ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதே மாதிரி T20 வேர்ல்ட் கப்லயும் 2028ல இருந்து மாற போகுதுங்க. அந்த ஃபார்மேட் சேஞ்சஸ் என்னங்கறத நம்ம டீடைல்டா பாப்போம். எக்ஸிஸ்டிங் எப்படி இருந்ததுன்னா 4 குரூப்ல ஒரு குரூப்க்கு 5 டீம் ஈச்சுங்கிற மாதிரி வச்சு 20 டீம்ஸ் மொத்தம் ஆடுவாங்க. அங்க இருந்து ஈச் டீம்ஸ்ல வர டாப் 2 டீம்ஸ் சூப்பர் 8 குவாலிஃபை ஆகி அங்க இருந்து செமிஃபைனல் ஃபைனல்ஸ். இதுதான் வந்து எக்ஸிஸ்டிங் ஃபார்மேட்டா இருந்தது. மொத்தமா 55 மேட்சஸ் நடக்கும். அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் மேட்சஸ் வந்து நியூ ஃபார்மேட்லயும் அதே தான் இருக்க போது. அதுல எந்த மாற்றமும் இல்ல. பட் லீக் ஸ்டேஜஸா இருக்கட்டும், அதுல இருந்து எல்லாமே கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா வந்து இப்போ 4 குரூப்புக்கு பதிலாக 5 குரூப்ஸ் ஆஃப் 4 டீம்ஸ் ஈச் அப்படிங்கிற மாதிரி வரப்போகுது. அதுல இருந்து டாப் 2 வர டீம்ஸ் வந்து சூப்பர் 10க்கு குவாலிஃபை ஆவாங்க. ஏர்லியரா வந்து சூப்பர் 8 நடந்திருந்தது. அதுக்கு பதிலாக இப்போ வந்து சூப்பர் 10 இருக்க போது. குரூப் 1 குரூப் 2 2 குரூப் வச்சுட்டு ஈச் குரூப் 5 டீம்ஸ்னு சூப்பர் 10 நடக்க போதுங்க. அந்த சூப்பர் 10ல 5 டீம்ஸ்க்குள்ள ரவுண்ட் ராபின் நடக்கும். இதுக்கப்புறம் தாங்க பெரிய சேஞ்சே இருக்குன்னு நம்மளால சொல்லலாம். ஏர்லியா அப்படின்னா சூப்பர் 8ல இருந்து டாப் 2 வர டீம் செமிஃபைனல் போயிடுவாங்க, அப்படிதான் இருக்கும். பட் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்குறாங்க வேர்ல்ட் கப்னு நம்ம சொல்லலாம். இந்த 2 குரூப்லயும் டாப்ல வர டீம் வந்து செமிஃபைனல் ஸ்லாட்டை டைரக்டா புக் பண்ணிடுவாங்க. குரூப் 1ல இருக்கிறவங்க செமிஃபைனல் 1, குரூப் 2ல டாப் வரவங்க செமிஃபைனல் 2 போயிடுவாங்க. இப்போ குரூப் 1ல செகண்ட் அண்ட் தேர்ட், குரூப் 2ல செகண்ட் அண்ட் தேர்ட் இருக்கிறவங்க ஒரு எலிமினேட்டர் ஆடுவாங்க. எப்படின்னா வந்து குரூப் 1 செகண்ட் ரேங்க் வெர்சஸ் குரூப் 2 தேர்ட் ரேங்க். அது வந்து எலிமினேட்டர் 1. குரூப் 2 ஓட செகண்ட் ரேங்க் வெர்சஸ் குரூப் 1 ஓட தேர்ட் ரேங்க், அது வந்து எலிமினேட்டர் 2 அப்படின்னு 2 எலிமினேட்டர் நடக்க போதுங்க. எலிமினேட்டர் 1ல வின் பண்றவங்க செமிஃபைனல் 1 விளையாடுவாங்க. எலிமினேட்டர் 2ல வின் பண்றவங்க செமிஃபைனல் 2 ஆடுவாங்க. குரூப் 1 டாப் ரேங்க் டீம் வர்சஸ் எலிமினேட்டர் 1 வின்னர், அது வந்து செமிஃபைனல் 1. குரூப் 2 டாப் ரேங்க்டு டீம் வர்சஸ் எலிமினேட்டர் 2 வின்னர், இது வந்து செமிஃபைனல் 2 ஓட மேட்சா இருக்க போது. ஸோ செமிஃபைனல் 1 வின்னர் வர்சஸ் செமிஃபைனல் 2 வின்னர் ஆஸ் யூஷுவல் வந்து ஃபைனல்ஸ். ஸோ இதுதான் ஃபார்மேட்டா இருக்க போது. வியூவர்ஸ் நீங்க சொல்லுங்க, இந்த புது ஃபார்மேட் நம்ம T20 வேர்ல்ட் கப்பை எவ்வளவு எக்ஸைட்டிங்கா இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தும்? உங்களுக்கு புது ஃபார்மேட் பிடிச்சிருக்கா இல்ல பழைய ஃபார்மேட் பிடிச்சிருக்கா அப்படிங்கறது எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் டாபிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு பியாண்ட் மவுண்டன்ஸ் கிரிக்கெட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.